நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்கும் ஐஸ்வர்யம் சங்கராதீஸ்வர விநியமனம் விஸ்வதேஜோகராணம் தேஜசம்ஹாரி வீர்யம் விமலமபி யசோ நிஸ்பிருசை சோபகீதோ அங்காசங்காசதா ஸ்ரீ அகில விதசின க்வாபி தே சங்கமார்த்தா தத்வாதா காரவாசில் முரகர பகவத் சப்த முக்கியாஸ்ரயோசி. பகவான் அப்படின்ற ஒரே சப்தம் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சாநித்தியமான குருவாயூரப்பனான உனக்குத்தான் பொருந்தும்னு நாராயணியத்தினுடைய 10வது ஸ்லோகத்தினுடைய முடிவில் நாராயண பட்டத்திரி பகவத் சப்த முக்கியாஸ்ரயோசி, நீ எங்கெங்கெல்லாம் கண்ணனாக குடிகொண்டிருக்கிறாயோ, எந்தெந்த திருக்கோயில் எல்லாம் ஸ்ரீகிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தை நாங்க அடையிறோமோ அங்கெல்லாம் நீ சாட்சாத் பகவானாக இருக்கேன்னு சொல்லக்கூடிய இந்த நாராயணியத்தினுடைய பெருமைகளை நாம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருஆயர்பாடி என்ற கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கரிகிருஷ்ண பெருமாள் திவ்ய ஆலயத்திலிருந்து நாம் சிரவணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஆலயத்தை வலம் வந்து நாம் ஒவ்வொரு சன்னதிகளாக தரிசனம் செய்து கொண்டே வந்தால் அழகாக தாயாருடைய தனி சன்னதியானது இங்கே அமைந்திருக்கின்றது. தாயாருடைய திருநாமம் ஸ்ரீ சௌந்தர்யவல்லி தாயார், அதாவது அழகுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியவள், உறைவிடமாக இருப்பவள் என்ற சௌந்தர்யவல்லி என்ற திருநாமத்தை சௌந்தர்யமாக தான் வைத்துக் கொண்டு இங்கே 4 திருக்கைகளுடன் தாயார் நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றார். அதாவது 2 திருக்கைகளிலே தாமரைகளை ஏந்தியவாறும், ஒரு திருக்கையானது அபயஹஸ்தம் என்று சொல்லக்கூடிய அருளை வழங்கக்கூடிய திருக்கையாகவும், தன்னுடைய இடது 4வது திருக்கையானது வரத ஹஸ்தமாக தன்னுடைய மடியை நோக்கியவாறு இங்கு உற்சவமூர்த்தியானவர் அழகாக நமக்கு திவ்ய தரிசனத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றார். மூலமூர்த்தியான சௌந்தர்யவல்லி தாயார் இங்கு ருக்மிணி தாயாருடைய திவ்ய அம்சத்துடன் தான் சேவை சாதிக்கின்றாள் என்று தலவரலாறு கூறுகின்றது. அதனாலோ என்னவோ தாயார் சன்னதியை ஒட்டி இங்கு அழகாக மணிமண்டபம் என்று ஒரு மண்டபம் எழுப்பப்பட்டுள்ளது. நீங்கள் தரிசிக்கக்கூடிய இந்த மணிமண்டபத்தில் வேறொன்றுமில்லை, உயர்ந்த பெரிய மணியானது கட்டப்பட்டுள்ளது. இந்த மணி சதா சர்வ காலமும் இங்கு நடக்கக்கூடிய திருவாராதன கிரமங்களிலே இதை கொண்டு ஒழித்து பகவானுடைய ஆராதனத்தை நடத்துவதாகவும், இது இங்கு விசேஷமாக அமையப்பட்டுள்ள ஒன்று என்று இங்குள்ள அர்ச்சகர்கள் இந்த மணியை பற்றி விசேஷமாக கூறுகின்றார்கள். அதை தரிசித்தவாறே ருக்மணியின் அம்சமான உற்சவமூர்த்தியான சௌந்தர்யவல்லி தாயாரை நாம் தரிசித்தால் நமக்கு உடனே காட்சி தருபவள், மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று கண்ணனையே நாதனாக அடைந்த ஆண்டாள் நாச்சியார். கண்ணன் இருக்கக்கூடிய திருக்கோயில்களிலே ஆண்டாள் இல்லாமல் இருப்பதே இல்லை. அவனை திருப்பாவையாகிய பாவை நோன்பிலே இங்கும் அவனை வழிபட்டவாறே துதித்துக் கொண்டு ஆண்டாள் நாச்சியார் மலர்ந்த முகத்துடன் இருக்கக்கூடிய திவ்ய சேவையை அடைந்தோமே. ஆனால் வெளியே வந்தால் இங்கு நமக்கு காட்சி அளிப்பது 2 அழகான மரங்கள். ஒன்று புன்னை மரம், மற்றொன்று வில்வ மரம். இந்த 2க்கும் இருக்கக்கூடிய அம்சங்கள் தலவரலாறு கூறுகின்றது. கண்ணன் இருக்கக்கூடிய இடத்திலே புன்னை மரமானது அமைவது என்பது இயல்பு. கண்ணன் புன்னையை தேடி வருகின்றானோ, புன்னை மரம் கண்ணனை தேடி வருகின்றதோ, கோயிலிலே நடக்கக்கூடிய பிரம்மோற்சவங்களிலே கூட புன்னை மர வாகனங்களிலே அவனுடைய புறப்பாடு கண்டிப்பாக உண்டு. அது அவனுக்கு தலவிருட்சம். தாயாருக்கு வில்வ மரமானது தலவிருட்சமாக அமைந்து தினமுமே இந்த இந்த இலைகளை பறித்து, தினமுமே இந்த வில்வ மரத்தினுடைய இலைகளை பறித்து தாயாருக்கு பூஜைகளானது நடைபெறுவது இங்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான அம்சம். அது மட்டுமல்ல, மற்றொரு மரமும் சற்றே தள்ளி வந்தோமேயானால் கோயிலுக்கு ஒட்டி மகிழ மரம் தனியாக அழகாக நிற்கின்றது.
இந்த மகிழ மரம் இங்கு தனி கொடிக்கம்பத்துடன் பலிபீடத்தையும் அமைத்துக் கொண்ட சீதா கோதண்ட ராமச்சந்திர மூர்த்தியினுடைய தலவிருட்சமாக இது அமைகின்றது. இங்கு இருக்கக்கூடிய கரிகிருஷ்ணன், சௌந்தர்யவல்லி தாயார், சீதா கோதண்டராமன் 3 பேருக்குமே 3 தனித்தனியாக புன்னை மரம், வில்வ மரம், மகிழ மரம் என்று மரங்கள் இங்கு 3ஆக அமைந்திருப்பது, அவற்றை நாம் தரிசிப்பது நம்முடைய பாவங்களை போக்க வல்லது என்பது இந்த திருக்கோயிலினுடைய அதிசயத்தக்க விஷயங்களில் இதுவும் ஒன்று. அந்த 3 மரங்களையும் தாயாரையும் ஆண்டாளையும் தரிசித்தவாறு இவர்களெல்லாம் யாரை வழிபட்டார்கள்? எவனுடைய அந்த உருவத்திற்கு பகவான் என்று பொருள் இருக்கின்றதோ அந்த பகவானையே நம்பி அகலகில்லேன் என்று திருமார்பிலே இருக்கக்கூடியவள் பகவானிடத்தில் சௌந்தர்யவல்லியான தாயார். அவனே கதி என்று பகவானை உற்றோமே யாவோம் என்று அடைந்தவள் ஆண்டாள். அவர்கள் இருவரும் இந்த ஸ்லோகத்தை செவி கொடுத்து கேட்க அந்த பகவத் சப்தத்தினுடைய பொருளை நாராயணியத்தினுடைய முதல் தசகத்தின் கடைசி ஸ்லோகத்தில் பட்டத்திரி என்ன சொல்லுகின்றார் என்று தொடர்ந்து கேட்போம். குருவாயிரப்பா, பக்தியினால் ஈடுபட்டு பாக்கியசாலிகளாக இருக்கக்கூடிய வசிஷ்ட பகவான், வியாச பகவான், நாரத பகவான் என்று இத்தனை பகவான்களுக்கும் பகவானாக அமைந்திருக்கக்கூடிய நீ பகவத் சப்தத்திற்கு பொருளாக இருக்கக்கூடியவன். அப்போது பகவான் என்றால் அவனிடத்திலே என்னென்ன இருக்க வேண்டும்? நாராயண பட்டத்திரியனுடைய கேள்விக்கு நாம் விஷ்ணு புராணத்திற்கு செல்ல வேண்டும். விஷ்ணு புராணமானது கூறுகின்றது, யாருக்கு பகவான் என்று பெயர் ஏற்படும் தெரியுமா? ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசஸ்ஸ்ரீயக ஞான வைராக்யோச்சைவ க்ஷன்னாம் வக இதீரினா. ஸ்லோகத்தை சொல்லும் போதே நமக்கு பொருள் விளங்குவதாக எளிமையாக அமைத்திருக்கின்றார்கள். அதாவது ஒருவனிடத்திலே 6 விதமான தன்மைகள் அமைந்திருக்க வேண்டுமா? அதைத்தான் ஆண்டாள் உய்யும் 6 எண்ணி உகந்து என்று குறிப்பிட்டாலோ தெரியவில்லை. அந்த பகவானிடத்திலே இருக்க வேண்டிய 6 தன்மைகள் என்ன? இவை இருந்தால் அவனை பகவான் என்று நாம் வழிபடலாம். ஆளுமை, வீரம், புகழ், சம்பத், அதாவது ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடிய செல்வம், ஞானம், ஞானம் இருந்தாலும் எதிலும் ஒட்டாத ஒரு வைராக்கியம், ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசஸ்ஸ்ரீயக ஞான வைராக்கியம். இந்த 6ம் ஒருவரிடத்திலே அமைந்து விட்டால் பகவத் சப்த முக்கியாஸ்ரயோசி. விஷ்ணு புராணத்தினுடைய விளக்கம் நாராயணியத்தினுடைய சுருக்கம். குருவாயிரப்பா, இப்போது இந்த ஸ்லோகத்திலே நாங்கள் மேலே சென்று ஆரம்பத்திலிருந்து இது 6ம் உன்னிடத்திலே இருக்கின்றதா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஏன் இல்லை? முதலிலே உன்னிடத்திலே இருக்கக்கூடிய ஆளுமையானது இருக்கின்றதே, ஐஸ்வர்யம் சங்கராதீஸ்வர விநியமனம் விஸ்வதேஜோகரானம், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேவதைகளையும் அடக்கி ஆளக்கூடிய ஆளுமையானது உன்னிடத்திலே இருக்கின்றது. ஈஸ்வரத்துவம் வாய்ந்த அனைத்து தேவதைகள் கூட நீ குருவாயூரப்பனை வழிபடலாம் என்று அவர்கள் உன்னை கை காட்டும் அளவிற்கு அனைவரையும் அடக்கி ஆளக்கூடிய ஆளுமையானது இருக்கின்றது. உலகத்தையே படைக்கக்கூடிய பிரம்மாதி தேவதைகள் கூட குருவாயூரப்பா உன்னுடைய கட்டளைக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் உன்னுடைய ஆளுமையை நான் என்னவென்று சொல்வது? இதை நாம் சிந்திக்கும் போது சுவாமி தேசிகன் திருவைந்திபுரம் என்ற ஒரு க்ஷேத்திரத்தில் தேவநாயக பஞ்சாத்தம் என்ற ஒரு ஸ்லோகத்தை எழுதினார். அங்கே இருக்கக்கூடிய தேவநாயகனான எம்பெருமானுடைய கடாட்சம் அவ்வளவு அலாதி. அவனுடைய அந்த பெருமை, அவர் பகவான் என்று அவனை பட்டத்திரி கூறியது போல் குறிப்பிட்டாராம். அப்ப பகவானுக்கு உண்டான ஆளுமை என்ற பிரம்மாவை அடக்கக்கூடிய ஒரு தன்மை அவனிடத்திலே எவ்வாறு இருக்கின்றது? ஏ தேவநாயகா நேத்து ஸ்ரோஜவசதி நிஜமாதி ராஜ்யம் நித்யம் நிசாமயதி தேவ பவேத் பிரபௌக்தே ஏவம் நசேத கில ஜந்து விமோகனார்கா கிம் மாத்ருகா பவதி காமசராசனஸ்ய. நாராயண பட்டத்திரிக்கும் சுவாமி தேசிகனுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை இருக்கின்றதே, கால விசேஷத்தால தேசிகனுக்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து பிறந்திருந்தாலும்
இவருடைய கிரந்தங்களையும் ஸ்லோகங்களையும் பட்டத்திரியானவர் வாசித்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதே பொருள்படும்படியாக நாராயணியத்திலே அவர் எழுத முடியாது. சுவாமி தேசிகன் குறிப்பிடுகின்றார், பிரம்மாதி தேவதைகள் எல்லாம் பகவானுடைய சப்தத்திற்கு உட்பட்ட சுவாமி எந்த இடத்திலே இருந்தாலும் அவனுடைய உத்தரவிற்காக கட்டுப்பட்டு இருக்கின்றார்களாம். எப்படி கட்டுப்படுகின்றார்கள்? குருவாயூரப்பா, பகவான் நீ வாயால் அவர்களுக்கு உத்தரவை பிறப்பிப்பதில்லை, நீ உன்னுடைய புருவங்களாலேயே அவர்களுக்கு உத்தரவை பிறப்பிக்கின்றாய். அதனால் உன்னுடைய புருவங்களை பார்த்தவாறே பிரம்மாதி தேவதைகள் கையை கட்டிக்கொண்டு நீ புருவங்களை மேலும் கீழும் அசைக்க அதற்கு ஏற்றவாறு அவர்கள் உன்னிடத்திலே கட்டளையை மேற்கொள்கின்றார்கள். அதனாலே என்னவோ பிரம்மா உன்னுடைய புருவத்தை பார்த்து 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 அந்த உத்தரவை அதனிடத்திலிருந்து ஏற்றுக்கொண்டு அவர் தான் மன்மதனுடைய வில்லை சிட்டிக்கும் போது உன்னுடைய புருவமாக அவர் படைத்தாரோ, உன்னுடைய ஆளுமையினுடைய சக்தி அங்கே வெளிப்படுகின்றதோ என்று குறிப்பிடுகின்றாராம். ஆக பகவானுக்கு வேண்டிய முதல் தன்மை ஆளுமை. இரண்டாவது விஸ்வதேஜோகரானம் தேஜஸ்சம்காரி வீர்யம், வீரமானது இருக்க வேண்டும். உன்னுடைய வீரத்திற்கு குறைவே இல்லையே. அபிமான பங்கமாக அனைத்து அரசர்களும் நீயே கதி என்று உன்னிடத்திலே விழுந்து கிடக்க எல்லாரையும் ஜெயிக்கக்கூடிய நீ அனைத்து அஞ்ஞானங்களையும் போக்கக்கூடிய, இருளை போக்கக்கூடிய ஒரு தன்மையோடு அமைந்திருக்கக்கூடிய வீரா, சத்தியபராக்கிரமா, அசகாய சூரா, அனபாய சாகசா என்று உன்னுடைய வீரத்திற்கு நாங்கள் அளவிட்டு சொல்ல முடியாது. ஆக உன்னிடத்திலே ஆளுமையும் இருக்கின்றது, வீரமும் இருக்கின்றது. மூன்றாவதான தன்மை உன்னிடத்திலே இருக்கின்றதா என்று நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அது என்ன? புகழ். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய, அந்த உன்னுடைய புகழுக்கு அளவே கிடையாது. எல்லோராலும் புகழப்படக்கூடிய ஒரே மூர்த்தி பகவத் சப்த முக்கியோசி. உன்னை யார் யாரெல்லாம் புகழ்கின்றார்கள்? விரோதிகள் கூட உன்னை புகழ்கின்றார்களே. ராவணன் சங்கரன் கொடுத்த வாளோடு வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு லங்கை புக்கான் என்று நீ பானங்களை எய்ய அந்த உத்தமம் அமர்த்தலம் அமைத்ததோர் எழில் தனிவின் உய்த்த கனையால் அத்திரவர் அரக்கன் முடி 10 கொத்தன உதித்த திரளோன் என்று வீரம் மிக்க உன்னுடைய பானங்கள் வந்தபோது விரோதியான ராவணனே உன்னுடைய புகழை புகழ்ந்தானே. சத்யோ பிரக்யாத வீரியஸ்ய தம்மன்யே ராகவம் வீரம் நாராயணம் அநாமயம். இது போன்ற ஒரு வீரனை நான் உலகத்திலே சந்தித்ததே இல்லை என்று விரோதிகள் கூட பாராட்டக்கூடிய உன்னுடைய புகழுக்கு பஞ்சமே இல்லை. ஆக புகழும் இருக்கின்றது. மற்ற மூன்றும் இருந்தால் நீ பகவான் என்ற சப்தத்திற்கு பொருத்தமானவனாக இருப்பாய் என்று சொல்ல வந்த பட்டத்திரி அதை எவ்வாறு விளக்குகின்றார் என்பதை இந்த ஆலயத்திலிருந்தே நாம் தொடர்ந்து கேட்போம்.